வணக்கம். ஓம் சாந்தி. இப்போ நம்ம காய்கறி வைத்தியத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன காய்கறிகள் என்னென்ன பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்குறோம். இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, காய்கறிகளுக்கு ஒரு குணம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு நல்ல ரகசியமான, அதே சமயத்தில் ஒரு ஆழமான விஷயம். இதை பற்றிய மக்களுக்கு ஒரு புரிதல் வரணும், தெளிவு வரணும், அதனுடைய ஆற்றல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அறிமுகமாகவும் ஒரு புரிதலையும் கொடுப்பதற்காக தான் இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம நடைமுறையில் பேச்சு வழக்கில் இருக்கிற ஒரு அருமையான வார்த்தை என்ன அப்படின்னா, யாருக்காவது உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு முடியாமல் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன கேட்குறோம்? நல்லா ஆயிட்டிங்களா, இப்போ பரவாயில்லையா, சுகமாயிட்டிங்களா, இப்படி பல வார்த்தைகளை நமக்கு சொல்கிறோம். அதில் மிக முக்கியமான வார்த்தை குணமாயிட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ குணமாயிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு குணம் பற்றாக்குறையாக இருந்தது அல்லவா, அந்த குணம் இப்பொழுது மீண்டும் சரியாயிடுச்சா, மீண்டும் வந்துருச்சா அப்படிங்கிறப்போ இந்த குணத்தை நோயோட இரண்டையும் ஒன்று சேர்த்து சொல்லக்கூடிய பழக்கம் நம்ம ஊரில் இருக்குது. அப்போ குணங்களுக்கும் நோய்க்கும் என்ன ஒரு சம்பந்தம் இருக்குங்கிற அந்த புரிதல் இன்றைய வரைக்கும் யாரும் அதை பெருசாக அதை நடைமுறையில் கொண்டு வரல. அதனுடைய ஆராய்ச்சியும் அதனுடைய அனுபவங்களையும் உங்களோட நான் இன்னும் நிறைய பகிர்ந்துக்க போகிறேன். அதனால் காய்கறிகளை பற்றி அதனுடைய மகத்துவமும் தெரிஞ்சிருக்கணும். அதற்கு பின்பு இருந்து நடத்தக்கூடிய அந்த குணங்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். குணங்கள் வாழ்க்கைக்கு எப்படி நம்ம வாழ்க்கைக்கு தேவை, பிறரோடு பழகுவதற்கு, நம்மை நாம் சீராக நடத்துவதற்கு, நம்ம நிர்வாகம் செய்வதற்கு, வீட்டிற்கு, தொழிலுக்கு எல்லாத்துக்கும் குணங்கள் தேவையோ, அதே மாதிரி இந்த உடம்புக்கும் கூட குணங்கள் சார்ந்த ஊட்டச்சத்து தேவை. இன்றைக்கி தான் நாம் நடைமுறையில் நம்ம நியூட்ரிஷன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அந்த காலத்தில் அந்த வார்த்தையை அவங்க குணம் அப்படி தான் சொல்லுவாங்க. அதனால் பொதுவாக மருத்துவத்தில் என்ன வார்த்தை இருக்குன்னா, பதார்த்த குண விளக்கம்னு போட்டிருப்பாங்க. அப்போ அந்த பதார்த்தத்துடைய குணங்களை பற்றிய தெளிவான விளக்கு உரை ஒரு அந்த காலத்திலிருந்தே நமக்கு ஒரு பழக்கத்தில் இருந்திருக்கு. இப்போ என்ன சொல்ல வரோன்னா, இந்த குணங்களினுடைய தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு காய்கறியும் வெவ்வேறு குணத்தை கொண்டது. எல்லாமே உடம்புல ஒரு குறிப்பிட்ட மண்டலங்களை, ஒரு குறிப்பிட்ட ஆரோக்கியத்தை கொடுப்பதற்காக படைக்கப்பட்டிருக்கு. இப்போ படைப்பவர் படைப்புன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, படைப்பில் பல விதங்கள் இருக்குது. ஒவ்வொரு விதமும் உடம்பினுடைய ஒரு ஆரோக்கியத்தையும் காப்பாற்றுது. ஸோ ஒரு அறிமுகமாக பார்க்குறப்போ காய்கறிகளுக்குள்ள ஒரு குணம் இருக்குது. அது மாதிரி அடிப்படையாகவே உடம்புல 12 மண்டலங்கள் இருக்குது. அந்த 12 மண்டலங்களுக்குமே ஒரு பொருத்தமான ஒரு 12 காய்கறிகள் நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா, ஒவ்வொரு மண்டலத்திற்கும் எந்த மாதிரி ஒரு காய்கறி அதுக்கு அவசியப்படுகிறது, அதை சீர்படுத்துவதற்கு என்னென்ன மாதிரி பொருத்தமாக இருக்குங்கிறத நம்ம ஒரு இதை கண்ணோட்டமாக பார்ப்போம். முதல்ல செரிமான மண்டலத்திற்கு வெண்பூசணிக்காய், சிறுநீரக மண்டலத்திற்கு கத்திரிக்காய், நரம்பு மண்டலத்திற்கு கொத்தவரங்காய், வாயு மண்டலத்திற்கு புடலங்காய், தசை மண்டலத்திற்கு அரசாணிக்காய், தோல் மண்டலத்திற்கு கோவக்காய், சுவாச மண்டலத்திற்கு முருங்கைக்காய், நோய் எதிர்ப்பு நிணநீர் மண்டலத்திற்கு பீர்க்கங்காய், எலும்பு மண்டலத்திற்கு தேங்காய், நாளமில்லா சுரப்பி மண்டலத்திற்கு எலுமிச்சை, நாளமுள்ள சுரப்பி மண்டலத்திற்கு வெண்டைக்காய், இரத்த ஓட்டத்திற்கு வாழைக்காய். இப்படி 12 மண்டலங்கள் இருக்குது. அந்த 12 மண்டலத்திற்கும் ஒரு பொருத்தமாக அந்த மண்டலத்தை சீர்படுத்தி அதை இயங்க வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த காய்கறிகளுக்கு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம நரம்பு மண்டலத்திற்கு கொத்தவரங்காய்ன்னு சொல்கிறோம். கொத்தவரங்காய்ங்கிறது ஒரு பீன்ஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய குடும்பத்தை சார்ந்தது. அதில் டபுள் பீன்ஸ் இருக்குது, அப்புறம் அவரை இருக்குது, பட்டவரை இருக்குது, பலவிதமான பீன்ஸ் இருந்தாலுமே அதில் ரொம்ப மிக முக்கியமானதாக தவிர்க்க முடியாத ஒரு காய் தான் கொத்தவரங்காய். ஸோ ஒவ்வொரு ரகங்களிலுமே அதனுடைய மிக சிறப்பான ஒரு பொருள் எடுத்துக்கிறோம். இப்போ குக்கும்பர் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. அதில் நிறைய இருக்குது. அந்த குக்கும்பர் ஃபேமிலியில் ஒரு மிக முக்கியமான காய் தான் கோவக்காய். இப்படி ஒவ்வொரு காய்கறி, இப்போ நைட் ஷேடு ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் கத்திரிக்காய் அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்ட தக்காளியும் வரும், இருந்தாலும் நம்ம முக்கியமானதாக கத்திரிக்காய் எடுத்துக்கிறோம்.
இந்த மாதிரி இப்போ சொன்ன 12 காய்கறிகளுமே வந்து காய்கறிகள் பல ரகம் இருக்குது. அந்த ரகங்களில் அந்த குடும்பத்தை சார்ந்த மிக முக்கியமான காய்கறியை நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து சொல்லிகிட்ருக்குறோம். இந்த மாதிரி காய்கறிகள் 12யும் வந்து தவிர்க்க முடியாத காய்கறிகள். இது போக உலகத்தில் அங்கங்கே நிறைய வந்து காய்கறிகள் விளைவிக்கிறாங்க, அதை பயன்பாட்டில் இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு மருத்துவம் சார்ந்த மருத்துவ குணம் சார்ந்த காய்கறிகள் அப்படிங்கிறது நம்ம நாட்டினுடைய காய்கறிகள் தான். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோன்னா, மற்ற காய்கறிகள் வந்து நம்ம ஊரில் விளைவிக்கலாம். ஆனால் நம்மூர் காய்கறிகள் வந்து எல்லா பக்கமும் வராது. ஏன்னா இதனுடைய மண், இதனுடைய தன்மை அது இங்கே மட்டும்தான் சிறப்பாக வந்து பயிர் செய்ய முடியும். அதனால் இந்த 12 காய்கறிகளுமே மிக சிறப்பானது. நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் சொல்லலாம். நம்ம நாட்டினுடைய மிகப்பெரிய பொக்கிஷம் சொல்லலாம். இதனுடைய மருத்துவ பயன்பாடுகள் வந்து நமக்கு அந்த அளவுக்கு வந்து புரிதல் இல்லை. இது எந்த அளவுக்கு எப்படின்னா, நம்ம ஒரு மருந்து மாத்திரைகளை தாண்டி ஒரு காய்கறிகளை கொண்டே குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இருக்குது. அதை வந்து நம்ம அப்படியே எடுக்கும் பொழுது, எந்த விதமான மாறுபாடு இன்றி அதை அப்படியே ஸ்வீகாரம் செய்யும் பொழுது அது வந்து ஒரு மருந்தாக பயன்படும். அதையே நம்ம கொஞ்சம் சமையல் பண்ணி சமைத்து சாப்பிட்டா அது உணவாகவும் நம்ம வந்து சேர்த்திக்கலாம். ஸோ மருந்தாகவும் பயன்படுத்தலாம், உணவாகவும் பயன்படுத்தலாம். 2 விதத்துலேயுமே வந்து மிக சிறப்பானது. பொதுவாக நம்ம மருத்துவத்தை நம்ம போகிறப்ப அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க, நல்லா ஆரோக்கியமான சாப்பிடுங்க, சத்தானதாக சாப்பிடுங்க, காய்கறிகள் சாப்பிடுங்க, பழங்கள் சாப்பிடுங்க, இப்படி தான் வந்து எல்லோரும் ஆலோசனை கொடுக்குறாங்க. கீரைகள் சாப்பிடுங்க. ஆனால் காய்கறிகள்ங்கிறது பொதுவாக சொல்கிறது. அப்போ நம்மளுடைய பிரச்சனைக்கு பொருத்தமான காய்கறிகள் அப்படிங்கிற தலைப்பில் வந்து இன்னி வரைக்கும் உலகத்தில் ஒரு வெறுமை அப்படிங்கிறது இருக்குது. அதை நிரப்புவதற்குண்டான முயற்சியில் நம்ம இறங்கியிருக்கோம். அது நிறைய இடத்துல நடைமுறையில் வெற்றி அடைஞ்சிருக்கு, இன்னும் வெற்றி அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஒருத்தர் பயன்படுத்துகிறாங்க, அப்புறம் அதை பார்த்து அவங்களுடைய பலன் அடைஞ்சவங்க அடுத்தவங்களுக்கு சொல்கிறாங்க. இப்படி காய்கறிகளை வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறது போக மக்களே வந்து ஒரு விழிப்புணர்வை கொடுத்து அதனுடைய பயன்பாடுகளை சொல்லி கிட்டத்தட்ட வகுப்பு மாதிரி அடுத்தவங்களுக்கு எடுத்து அது நல்ல நிலையை கடந்துட்டுருக்கு. ஒரு 10 வருடத்திற்கு முன்பு இந்த காய்கறிகள், நாட்டு காய்கறிகளினுடைய அந்த ப்ரெசன்ஸ் அந்த ஒரு கடையில் போய் பார்த்தோன்னா அவ்வளோவா இருக்காது. இன்றைக்கி வந்து ஒவ்வொரு காய்கறிகளுக்கும் தனியாக ஒரு ட்ரே வச்சு அது ஒரு வியாபாரத்தில் ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு. அப்படின்னா இந்த காய்கறிகள் முக்கியத்துவம் வந்து கிடச்சிருக்கு. இருந்தாலும் இன்னும் நிறைய பேருக்கு அது போய் சேராத காரணத்தினால இந்த காணொளியின் மூலமாக உங்களுக்கும் சரி, உங்களை சார்ந்தவர்களுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்ம பகிர்ந்துக்க விரும்புகிறோம். ஆக இந்த தலைப்பில் நிறைய விஷயம் இருக்குது. ஒரு அறிமுகமாக மட்டும்தான் இப்போ நம்ம பேசியிருக்கிறோம். மொத்தம் எத்தனை வகையான காய்கறிகளுக்கு முக்கியத்துவம் இருக்குது, அது எந்தெந்த மண்டலத்திற்கு பொருத்தமாக இருக்குங்கிற விவரங்களை நம்ம பார்த்துருக்குறோம். இதுக்கு அடுத்ததாக வந்து இந்த காய்கறிகளினுடைய 12மே வந்து எப்படி நம்ம பிரித்து பார்க்கலாம், எந்தெந்த மாதிரி காய்கறிகள் எந்தெந்த மாதிரி சேர்ந்து நம்ம வந்து எடுக்கக்கூடிய பலன்கள் வந்து மாறுபடும் அப்படிங்கிறத ஒவ்வொரு தலைப்பாக நம்ம பார்க்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி.